Good morning, children. I welcome to Learning with the Pride channel. Today we are going to discuss Geography Unit 2, Climate and Natural Vegetation of India. இந்தியாவுடைய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Introduction. We drink more water during summer and do not drink the same amount of water during winter. சம்மரில் கோடை காலத்தில் அதிகமான தண்ணியை நம்ம விருப்பப்பட்டு குடிப்போம். பட் டு நாட் ட்ரிங்க் த சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டூரிங் வின்டர். அப்போ அதே அளவு தண்ணி நம்ம குளிர்காலத்தில் குடிக்க மாட்டோம். ஒய் டு வியர் த காட்டன் க்ளோத் ஆர் லைட்டர் க்ளோத் டூரிங் சம்மர். அதே சமயத்தில் இப்போ கோடை காலத்தில் நம்ம லைட்டான பருத்தி ஆடைகளை தான் விருப்பப்பட்டு அணிவோம். ஆனால் நம்ம வி டு நாட் வியர் த woolen cloth in the summer season, but they wear the heavy woolen cloth during the cold weather season in North India. ஆனால் வட இந்தியா மக்கள் அந்த கோல்டு சீசனில் குளிர்காலத்தில் கடுமையான உள்ளன் க்ளோத்தை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் கடுமையான குளிராக இருக்கும், அப்போ தான் குளிர் தாக்கு பிடிக்கும். ஒய் டு நாட் வியர் த உள்ளன் க்ளோத் இன் சவுத் இந்தியா. அப்போ நார்த் இந்தியாவில் உள்ளன் க்ளோத்தை மக்கள் குளிர்காலத்தில் போடுறாங்க. அதே அளவு உள்ளன் க்ளோத்தை சவுத் இந்தியன் மக்கள் அந்த உள்ளன் க்ளோத் போட மாட்டாங்க. சவுத் இந்தியன் பீப்புள் தே லைக் த லைட்டர் ஆர் காட்டன் க்ளோத்ஸ். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரிவலன்ஸ் ஆஃப் த வேரிங் வெதர் கண்டிஷன். அப்போ இங்கே நம்ம லைட்டாக காட்டன் க்ளோத்தை போடுறோம், லைட்டர் க்ளோத்தை போடுறோம். நார்த் இந்தியாவில் உள்ளன் க்ளோத்து கடுமையான குளிரை தாங்கக்கூடிய உள்ளன் க்ளோத்து போடுறாங்க. தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஆனால் இந்தியான்ற ஒரே நாடு, வட இந்தியாவில் ஒரு பழக்க வழக்கமும் சவுத் இந்தியாவில் ஒரு பழக்க வழக்கமும் இருக்குது. வட இந்திய மக்கள் உள்ளன் க்ளோத்து விருப்பப்படுறாங்க. சவுத் இந்தியன் பீப்புள் காட்டன் ஆர் லைட்டர் க்ளோத்தை விருப்பப்பட்டு போகிறாங்க. இது வாட் இஸ் த ரீசன் இஸ் வெதர் கண்டிஷன். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரிவலன்ஸ் ஆஃப் த வேரிங் வெதர் கண்டிஷன் பிட்வீன் த நார்த் இந்தியா நார்த் அண்டு சவுத் இந்தியா. இதுக்கு ரீசன் காலநிலை. அப்போ வட இந்தியாவில் ஒரு காலநிலை இருக்குது, தென்னிந்தியாவில் ஒரு காலநிலை இருக்குது. இந்த வெதர் கண்டிஷனால் தான் மக்கள் இப்போ தன்னுடைய சாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஈக்குவபிள் கிளைமேட். ஈக்குவபிள் கிளைமேட் இஸ் ஆல்சோ கால்டு ஆஸ் பிரிட்டிஷ் கிளைமேட். சமநிலை காலநிலை சொல்கிறது பிரிட்டிஷ் கிளைமேட். பிரிட்டிஷ் கிளைமேட்ன்றது விச் இஸ் நெய்தர் டூ ஹாட் நாட் டூ கோல்டு. இந்த பிரிட்டிஷ் கிளைமேட் அதிகமான வெப்பமும் இருக்காது, அதிகமான குளிர் இருக்காது, சமநிலை விகிதத்தில் இருக்கும். இதுதான் பிரிட்டிஷ் கிளைமேட். நோ ஹையர் ஹாட், நோ ஹையர் கோல்டு. கடுமையான குளிர் இருக்காது, கடுமையான வெப்பநிலையும் இருக்காது. இதுதான் சமநிலையாக இருக்கும். இதுதான் பிரிட்டிஷ் கிளைமேட் சொல்கிறோம். இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் த கிளைமேட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய காலநிலையை தீர்மானிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், காரணிகள். அப்போ இந்தியாவுடைய காலநிலையை தீர்மானிக்கக்கூடியது எதுனா 6 ஃபேக்டர்ஸ். இந்த 6 காரணிகள் தான் இந்தியாவுடைய காலநிலையை தீர்மானிக்குது. வாட் ஆர் த 6? த கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் அஃபெக்டட் பை ஃபேக்டர்ஸ் ஆஃப் latitude 1, altitude 2, distance from the sea, monsoon wind 4, relief features 5 and jet stream 6. The 6 factors affect the climate of India. இந்த 6 காரணிகள் தான் இந்தியாவுடைய காலநிலையை தீர்மானிக்குது. latitude, altitude, distance from the sea, monsoon wind, relief features and jet streams. Students, this is the first short answer question, book back question. இது உங்களுக்கு புக்கில் முதல் புக் பேக் கொஸ்டின் தான் வரும். இதை மார்க் பண்ணி கிளைமேட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஜெட் ஸ்ட்ரீம் வரைக்கும் இந்த 6 ஃபேக்டர்ஸும் அஃபெக்ட் த கிளைமேட் ஆஃப் இந்தியா. இது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து லேட்டிடியூடு, அச்சங்கள். அப்போ இந்தியாவுடைய உலக வரைபடத்தில் இப்போ குளோபில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஒரு லொக்கேஷன் இருக்கும். அப்போ அச்சங்கள் இந்தியா இருக்கக்கூடிய உலகத்தில் இந்தியாவுடைய இருக்கக்கூடிய அமைவிடத்தை தீர்மானிக்கக்கூடியது அந்த அச்சம்னு சொல்லுவோம். அது இந்தியாவுடைய அச்சம் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கும்போது India lies between 8 degree 4 minutes north and 37 degree 6 minutes north latitude. அப்போ 8 degree 4 minutes நார்த்லேருந்து 37 degree 6 minutes நார்த் அச்சத்தில் இருக்குது. The Tropic of Cancer divides the country into 2 equal levels.
இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர்ன்றது கடகரேகை. இந்த கடகரேகை வந்தது இந்தியா வந்து 2 சமப்பகுதியாக பிரிக்குது. இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் இன்னொன்று சொல்லுவோம், நம்ம கற்பனை கோடுன்னு சொல்லுவோம். இந்த கற்பனை கோடு இந்தியா வந்து 2 பிரிக்குது. அப்போ சவுத் இந்தியா, நார்த் இந்தியா. The tropic of cancer are located to the south of tropic of cancer experience high temperature and no severe cold season throughout the year. The areas to the north of this parallel enjoy the subtropical climate. இப்போ இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் இந்த கற்பனை கோடு கடகரேகை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஹை டெம்பரேச்சர் அண்ட் நோ சிவியர் கோல்ட் இன் சீசன் த்ரூஅவுட் த இயர். இப்போ சவுத் ஆஃப் டிராபிக், இப்போ தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சவுத் இந்தியா வந்து எப்போவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா ஹை டெம்பரேச்சர் அண்ட் நோ சிவியர் கோல்டு, அதிகமான வெப்பநிலை இருக்கும். ஆனால் இங்கே வந்து சவுத் இந்தியாவில் வந்து நோ சிவியர் கோல்ட் சீசன் த்ரூஅவுட் த இயர், வருஷம் பூராவே கடுமையான குளிர் இருக்காது. The areas to the north of this parallel enjoy subtropical climate. ஆனால் வட இந்தியாவில் அதிகமான குளிர் இருக்கும், அதிகமான வெயில் இருக்கும். இப்போ வந்து சவுத் இந்தியா இருக்கும்போது அதிகமான டெம்பரேச்சர் மட்டும்தான், ஹாட் டெம்பரேச்சர் மட்டும்தான் இருக்கும், நோ சிவியர் கோல்டு. நார்த் இந்தியா எடுக்கும்போது 2 கிளைமேட்டும் அதிகமாக இருக்குது. ஏரியாஸ் நார்த் ஆஃப் திஸ் பேரலல் என்ஜாய் த சப்ட்ராபிக்கல் கிளைமேட். அதிகமான த்ரூ அவுட் த இயர் வந்து அதிகமான டெம்பரேச்சர் அங்கே இருக்குது, அதிகமான கோல்டு இருக்குது. இதுதான் வந்து அச்சம். அப்போ இந்தியாவுடைய அச்சம் எப்படி இருக்குன்னா, நார்த் இந்தியாவில் அதிகமான வெயிலும் அதிகமான குளிரும் இருக்குது. சவுத் இந்தியா எடுக்கும்போது அதிகமான குளிர் இருக்காது, வெப்பநிலை மட்டும் தான் அதிகமாக இருக்கும். ஆட்டிடியூடுன்றது when the altitude increases, ஆட்டிடியூடுன்னா வந்து உயரம், தமிழில் உயரம். when the altitude increases, ஆட்டிடியூடு உயரும் போது the temperature decreases, மேலே உயரம் போக போக வெப்பநிலையானது குறையும். The temperature decreases at the rate of 6.5 degrees Celsius for every 1000 meter. இப்போ சமவெளியிலேருந்து பிளெயின்லேருந்து ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு வந்து 5.5 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை குறையும். இதுதான் இட் இஸ் கால்டு த நார்மல் லேப்ஸ் ரேட். அப்போ ஒவ்வொரு 1000 மீட்டருக்கு வந்து 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையுது இல்லையா, இதுதான் நம்ம வந்து நார்மல் லேப்ஸ் ரேட். Hence, place in mountains are cooler than place on the plains. அப்போ எப்பவுமே place in the mountains are cooler than the place of plains. சமவெளியோட உயரமாக இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் வந்து வெப்பநிலை குறைவாக இருக்கும், கூலராக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். சமவெளி வந்து எப்படி வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் ஊட்டி அண்ட் செவரல் அதர் ஹில் ஸ்டேஷன் ஆஃப் சவுத் இந்தியா and of the Himalayan ranges like Mysore, Shimla, etc. are much cooler than places located on the Great Plains. இப்போ உதாரணத்துக்கு எடுக்கும்போது ஊட்டி மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து மலைப்பகுதிகளும், தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மலைப்பகுதிகளும், ஹிமாலயன் ரேஞ்சஸும் லைக் மைசூர், ஷிம்லா எக்ஸெட்ரா, எந்த ஒரு மலைப்பகுதியும் சமவெளியை விட மேலே போக போக அதனுடைய வெப்பநிலையானது குளிர் ஜாஸ்தியாக இருக்கும், கீழே வர வெப்பநிலை அதிகமாக இருக்கும். Shimla etc. are much cooler than places located on the Great Plains. சமவெளிகளை விட உயரம் போக போக அதனுடைய வெப்பநிலையானது குறைவாக இருக்கும். நெக்ஸ்ட் சுருக்கமாக சொல்லும்போது நம்ம we can feel, இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து வெப்பநிலை அதிகமாக இருக்கும், மதுரையில் ரொம்ப டூ மச் ஆஃப் ஹாட். இப்போ இஃப் யூ டேக் இன் சவுத் இந்தியா, தென்னிந்தியாவில் எடுத்துக்கினா பர்டிகுலர் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் வந்து அதிகமான வெப்பநிலையாக இருக்கும், மதுரையில் அது அதிக விட வெப்பமாக இருக்கும். அந்த மதுரையிலேருந்து நம்ம மேலே ஊட்டிக்கு போனால் அப்போ அங்கே குளிர் தாங்க முடியாது. அப்போ அங்கே வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? அப்போ வந்து உயரம் போக போக வந்து வெப்பநிலை மதுரையை விட ஊட்டி வந்து 2400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது, மீட்டர் 2240 மீட்டர் வந்து உயரத்தில் இருக்குது. அதனால் ஊட்டி வந்து கிளைமேட்டு குளிராகவும், மதுரை வந்து ரொம்ப வந்து வெப்பநிலை அதிகமாக இருக்கும். Find out the temperature of Ooty 2240 meters when it is 35 degrees Celsius in Chennai. அப்போ ஊட்டியில் வந்து 2240 மீட்டர் வந்து செல்சியஸ் வெப்பநிலை குளிர் இருக்கும்போது சென்னையில் வந்து 35 டிகிரி செல்சியஸ் இன் சென்னை. ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி,
அப்போ கடலுடைய தூரம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீல a large area of India, especially the peninsula region, is not very far from the sea, and this entire area has clear மார்டைன் இன்ஃப்ளூன்சஸ். இப்போ வந்து இது எ லார்ஜ் ஏரியா ஆஃப் இந்தியாவுடைய பெரும்பகுதி வந்து எஸ்பெஷலி இந்த பெனின்சுலா ரீஜன், இந்தியாவுடைய பெரும்பகுதி குறிப்பாக வந்து தீபகற்ப இந்தியா வந்து வெரி க்ளோஸ் டு த சி. அப்போ இந்த தீபகற்ப இந்தியாவை சுற்றி நிறைய வந்து கடல் சுற்றி இருக்கு. மூன்று பக்கமும் வந்து கடலால் சூழப்பட்டிருக்கு. பெனின்சுலா ரீஜன் இஸ் நாட் வெரி ஃபார் ஃப்ரம் த சி. அந்த பெனின்சுலா ரீஜன் இந்தியாவோட தென்பகுதி வந்து இந்தியாவோட கடல் பகுதிக்கு மிக க்ளோஸில் இருக்குது. நாட் ஃப்ரம் த சி அண்ட் திஸ் என்டையர் ஏரியாஸ் கிளியர் மார்டைன் இன்ஃப்ளூன்சஸ். இந்த பகுதிகள் முழுக்க வந்து கடல் பகுதிகளால் சூழப்பட்டுள்ளது. கடல் பகுதி ரொம்ப கிட்ட இருக்குது, ரொம்ப ஃபாரில் இல்லை. அதனால் இந்த கடல் பகுதிகள் வந்து இந்த கிளைமேட்டை தீர்மானிக்குது. திஸ் பார்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி டஸ் நாட் ஹாவ் எ very clearly marked winter and the temperature is equal almost throughout the year. அப்போ கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதால இந்த பெனின்சுலா ரீஜன் வந்து த்ரூஅவுட் த இயர் வந்து ஈக்குவபிள் கிளைமேட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் பெரும்பகுதிகள் வந்து அதிகமான வெப்பநிலை இல்லாமல் அதிகமாக குளிர் இல்லாமல் ஈக்குவபிள் கிளைமேட்டாக இருக்குது இந்த பெனின்சுலா ரீஜன். Areas of central and north India experiences much seasonal variation in temperature due to the absence of influence of sea. இப்போ வந்து நார்த் இந்தியா இருக்கும்போது அங்கே கடல் இல்லை, சென்ட்ரல் இந்தியா இருக்கும்போது அங்கே கடல் இல்லை. அதனால் வந்து அங்கே டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. அப்போ பெனின்சுலா ரீஜனில் வெரி க்ளோஸில் இருக்குது சி. அதனால் அங்கே வந்து ஈக்குவபிள் கிளைமேட்டாக இருக்குது. அதிக டெம்பரேச்சரும் அதிக வெப்பமும் அதிகமாக குளிரும் இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த கடல் தூரம் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய மத்திய சென்ட்ரல் இந்தியா அண்டு நார்த் இந்தியா வந்து அந்த டிஃப்ரென்ஸு பிரித்து காட்டுது. வேரியேஷன் இன் டெம்பரேச்சர் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூன்ஸ் ஆஃப் சி. கடலுடைய இன்ஃப்ளூன்ஸ் அங்கே இல்லாதால டெம்பரேச்சர் பிரித்து காமிக்குது, வேரியேஷன் காட்டுது. ஒருவேளை கிட்ட இருந்தால் அங்கே வந்து ஈக்குவல், அங்கேயும் நார்த் இந்தியாவிலும் ஈக்குவல் கிளைமேட்டாக தான் இருக்கும். இயர் சம்மர் ஆர் ஹாட் அண்ட் வின்டர் ஆர் கோல்டு. இங்கே வந்து நார்த் இந்தியாவில் சம்மர் எடுத்திங்கன்னா ரொம்ப அதிகமான வெப்பம், குளிர் வின்டர் காலத்தில் எடுத்திங்கன்னா அதிகமான குளிர். பிகாஸ் ரீசன் இஸ் அந்த சி இஸ் ஃபார் அவே, ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால தான் இந்த வேரியேஷன் இருக்குது. த ஆனுவல் டெம்பரேச்சர் அட் கொச்சின் டஸ் நாட் எக்ஸீடட் 30 டிகிரி செல்சியஸ். ஆனுவல் டெம்பரேச்சர் ஆண்டினுடைய கொச்சினில் இருக்கக்கூடிய வெப்பநிலை எடுக்கும்போது எக்ஸீடட் 30 டிகிரி செல்சியஸ், 30 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாக போகாது. ஆஸ் இட் இஸ் லொக்கேஷன் ஆன் த கோஸ்ட் வைல் இட் இஸ் த ஹை 40 டிகிரி செல்சியஸ் அட் டெல்லி. இப்போ வந்து கொச்சியில் வந்து 30 டிகிரி செல்சியஸ் வந்து தாண்டாது வெப்பநிலை. ஆனால் டெல்லி வந்து ரொம்ப 40 டிகிரி செல்சியஸை தாண்டும். அப்போ என்ன ரீசன் வந்து டெல்லி வந்து ஃபார் அவே டு த சி. அப்போ கொச்சின் வந்து வெரி க்ளோஸ் டு சி. அதனால் வந்து 30 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை தாண்டாது. அப்போ டெல்லி வந்து கடலை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குது, அங்கே வந்து வெப்பநிலை அதிகமாக காட்டுது. இதுதான் வேரியேஷன். சின்ஸ் இட் இஸ் லொக்கேட்டட் இன் திஸ் இன்டர் பார்ட். அப்போ டெல்லி வந்து இன்டீரியர் பார்ட்டில் இருக்கிறதால அங்கே வந்து வெப்பநிலை அதிகமாக காட்டுது. Air near the coast has more moisture and greater potential to produce a precipitation. Due to this fact, amount of rainfall at Kolkata located near the coast is 113 cm and it is decreased to just 24 cm. Bikaner, which is located in this interior part. இப்போ கடல் பக்கத்தில் இருக்கிறதால அங்கே வந்து அதிகமாக மழை பெய்யுது, கடல் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதால மழை கம்மியாகும். A potential produce air the coast has more moisture. அப்போ கடல் பக்கத்தில் இருக்கிறதால அங்கே ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குது. கிரேட்டர் பொட்டென்ஷியல் டு ப்ரொடியூஸ் ப்ரிசிபிடேஷன், மழைப்பொழிவு அங்கே அதிகமாக உருவாக்குது. கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதால அங்கே ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குது. ஈரப்பதம் இருக்கிறதால அங்கே மழைப்பொழிவுக்கு பெரிய ஒரு காரணமாக இருக்குது. டூ திஸ் ஃபேக்ட் த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், இந்த ஒரு காரணத்தால் கொல்கட்டாவில் வந்து 119 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்குது, மழைப்பொழிவு இருக்குது. அதனால் இப்போ டேக் த பிக்கானரில் வந்து 24 சென்டிமீட்டர் தான். அப்போ வந்து என்ன காரணம்னா இங்கே கொல்கட்டாவில் 119 சென்டிமீட்டர் மழை அளவு இருக்குது, ஆண்டுடைய மழை அளவு. இதை பைக்கானரில் எடுக்கும்போது இப்போ வெறும் 24 சென்டிமீட்டர் மழை அளவு இருக்குது. அப்போ ரீசன் வந்து கொல்கட்டா வந்து வெரி க்ளோஸ் டு சி, பிக்கானர் வந்து வெரி ஃபார் ஃப்ரம் த சி. அதனால் இங்கே வந்து
கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதி அதிகமான மழை பொழிவும், கடலுக்கு தூரமாக இருக்கிற பகுதி மிக குறைவான மழை பொழிவும் பெறுது. அடுத்தது மான்சூன் விண்டு. அப்போ பருவக்காற்று. அப்போ பருவக்காற்றுன்னு பார்க்கும்போது திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேக்ட். இது வந்து கிளைமேட்டை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். த மோஸ்ட் டாமினன்ட் ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் த கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் மான்சூன் விண்டு. அப்போ இந்தியாவில் காலநிலையை தீர்மானிக்கக்கூடியது முக்கியமாக வந்து பருவக்காற்று. தீஸ் ஆர் சீசனல்ஸ் reserval winds and Indian remains in the influence of these winds for a considerable part of the year. அப்போ வருஷம் பூரா இந்த பருவ காற்றால் தான் இந்தியாவுக்கு அதிகமான மழை கிடைக்குது. சீசனல் ரிசர்வல், அப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன், இந்த ரெண்டு பருவ காற்றாலும் அதிகமான மழை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. தீஸ் வின்ஸ் ஆஃப் த கன்சிடரபிள் பார்ட் ஆஃப் த இயர். இந்த இரண்டு பருவ காற்றாலையும் அதிகமான ஒரு குறிப்பிட்ட அளவு மழையை நமக்கு கிடைக்குது. Though the sun rays are vertical over the central part of India during the mid-June, the summer season ends in the India by the end of the May. It is because of the onset of southwest monsoon bring down temperature of the entire India and causes moderate heavy rainfall in many parts of the country. இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து மே மாதத்தில் உருவாக்கி வீசும்போது அப்போ இந்தியாவில் உள்ள நிறையா பகுதிகள் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனால் நிறையா பகுதிகள் வந்து மழை கிடைக்குது. சிமிலர்லி த கிளைமேட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் இந்தியா இஸ் ஆல்சோ இன்க்ளூட் பை நார்த் ஈஸ்ட் மான்சூன். அதே சமயத்தில் வந்து சவுத் ஈஸ்ட் இந்தியா இஸ் ஆல்சோ இன்க்ளூட் பை த நார்த் ஈஸ்ட் மான்சூன். அப்போது சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரெண்டுமே வந்து ரெண்டு பருவ காற்றாலும் அதிகமான மழையை நமக்கு இந்த பருவ காற்றுகள் இந்தியாவுக்கு கொடுக்குது. வெதர் ரெஃபர் டு த ஸ்டேட் ஆஃப் அட்மாஸ்பியர் ஆஃப் த பிளேஸ் அட் த கிவன் பாயிண்ட் ஆஃப் த டைம். கிளைமேட் இஸ் accumulation of daily and seasonal weather event of the given location every period of 30 to 35 years. அப்போ வந்து ஒவ்வொரு 30லேருந்து 35 வருஷம் வந்து கிளைமேட் இந்தியாவை வந்து மாற்றி அமைக்கக்கூடியது இருக்குது. ரிலீஃப்ன்றது ரிலீஃப் ஆஃப் இந்தியா. அப்போ இந்தியாவோட நிலத்தோற்றம், ரிலீஃப் ஆஃப் இந்தியா ஆஸ் எ கிரேட் bearing on the major elements of the climate such as temperature, atmospheric pressure, direction of the winds and the amount of rainfall. The Himalayas act as the barrier to the bracing cold wind blows from the Central Asia and keep the Indian subcontinent. அப்போ இது வந்து ரிலீஃப் தான் நிலத்தோற்றம். அப்போ நிலத்தோற்றம் வந்து மிக முக்கியமான ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர். ஸ்டூடெண்ட், we will continue the relief and next videos. I am going to ask one GK question. What are the factors affecting the climate of India? Thank you, student. We will meet in next video from the relief topic. Thank you, students.